கார்த்திகை தீபம் சீரியலோட கார்த்திக் ரேவதி இவங்களுடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ரேவதி இவங்களுக்கு எப்படி இப்போது மேரேஜ் ஆச்சோ அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க வெளியூரில். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மேரேஜ் ஆகியிருக்கு ரேவதி கார்த்திக் மாதிரியே. ஸோ அவங்கள சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு. இப்போ தான் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு, ஏதோ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நின்றுட்டா, அதனால் வேறு என்ன பண்ண முடியும், இப்போ இருக்கிற பசங்களை அவங்க போக்கில் விடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது சரிடிய நான் பார்த்துக்கிறேன், நீ அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் நியூ கப்புள். கண்டிப்பாக நம்ம கார்த்திக் அண்ட் ரேவதி எப்படி நியூ கப்புளோ அவங்களும் நியூ கப்புள். கண்டிப்பாக இவங்க வர்றப்போ கண்டிப்பாக நிறைய போட்டிகள் அந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, வரட்டும். அவள் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவா. அப்போது அவளுக்கு கிடச்சிருக்க மாப்பிள்ளையும் கண்டிப்பாக நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவராக நல்ல ஜாபில் இருக்கவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவும் ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. அவங்களும் இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேவதியும் சந்திரகலாவும் கண்டிப்பாக இவங்க பேசுகிற எதுவுமே அவனுக்கு புரியாமல் இருக்கும், பாரு அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறான் அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லோரும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இவனோட சைலண்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்டேயும் பேசுகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கிலீஷ்லாம் பேசி அசத்துறாங்க. சந்திரகலா ரேவதி பயங்கர ஷாக்கிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தா இப்போது இப்படி இங்கிலீஷில் பின்னுறானே அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, என்ன ஜாபில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் நான் 1 டிகிரி தான் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி இப்படி ஒரு புது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பல கம்பெனிக்கு ஓனராக இருந்துக்கிட்டு இருக்கா என் மாப்பிள்ள. ஆனால் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாரே, சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மயிலாகணும் நம்ம ராஜராஜாவும். ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ரொம்ப பெருமைப்படுறாங்க. கார்த்திக் எப்படி பேசுனதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகப்படுறாங்க.